யூனிவர்ஸ் சொல்லுது, சத்தமாக ஆர்ப்பாட்டமாக டாக்கேட்டிவாக இருக்க பர்சன் எல்லாம் ஸ்ட்ராங்கும் இல்லை, சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுற பர்சன் எல்லாம் வீக்கும் இல்லைன்னு. யூனிவர்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காம் மைண்டுங்கிறது சும்மா அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லை, அது டீப்பான மைண்டோட கண்ட்ரோல். மைண்டு காமானா ரியாக்ஷன் ஸ்லோவாகும். அதாவது பட்டு பட்டுன்னு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டோம். கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோன்னா அமைதியான மனசு பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்குவென்சிக்கு ஈஸியாக டியூன் ஆகும். ரெஸ்ட்லெஸ்ஸாக ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க மைண்டு சிக்னலை கரெக்டாக அனுப்பாது, நாய்ஸை தான் அனுப்பும். காமான மைண்டு என்ன சொல்லுது தெரியுமா? நான் சேஃபாக தான் இருக்கேன், நான் பெட்டராக தான் இருக்கேன், நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அந்த ட்ரஸ்ட்டு தான் சோலை ஸ்ட்ராங்காக்கும். தடைகள் எது வந்தாலும் அதை தகர்த்து மூவ் ஆக ரெடியாக இருக்கும். பீப்புள்ஸ் சேஞ்ச் ஆவாங்க, சுச்சுவேஷன் ஷேக் பண்ணும், ஆனால் காமான சோல் எதுக்கும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ரூட்டு டீப்பாக இருக்கனால. மைண்டு காமாக இருந்தால் யூனிவர்ஸ் கிளியராக கேட்கும். சோல் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபியர் எதுவுமே வீக்காக்க முடியாது. ஸோ மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க.